நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தியறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மதுரை மகியங்கனை பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 3 வயது இரட்டை குழந்தைகள் உட்பட 10 பேர் மரணம். புத்தாண்டு பாரம்பரியத்தின் ஒரு அம்சமான தலைக்கு மருத்து எண்ணெய் வைக்கும் நிகழ்வு இன்று. பண்டிகை காலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி பிடிபட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களின் சாரதி அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தம். பிரான்சில் தீக்கிரையான பேராலயத்தை 5 வருடங்களுக்குள் மீள புனரமைக்க ஜனாதிபதி மேக்ரோன் உறுதி. யமன் மோதலில் தலையிடக்கூடாது என்ற அமெரிக்கா காங்கிரசின் கோரிக்கையை ஏற்க ஜனாதிபதி ட்ரம்ப் மறுப்பு. இனி செய்திகளில் தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பதுளை மகியங்கன வீதியின் மகியங்கனை தேசிய பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தியத்தலாலையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் எதிர்த்திசையில் வந்த வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வேனில் 12 பேர் இருந்துள்ளதுடன் அவர்களில் 2 கவலைக்கிடமான நிலையில் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் இவ்வாறு பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குழந்தைகளில் 2 பெண் குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் என்று தெரிய வந்துள்ளது. சடலங்கள் மகியங்கனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேன் ஓட்டுநருக்கு நித்திரை ஏற்பட்டு பாதையில் பிழையான பக்கத்தால் பயணித்ததால் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பதுளை மகியங்கனை வீதியின் மகியங்கனை தேசிய பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இறந்தவர்கள் மட்டக்களப்பினை சேர்ந்த 10 பேர் ஆவர். இதனால் இன்று மட்டக்களப்பு மாவட்டம் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. விபத்தில் 2 குடும்பங்களை சேர்ந்த இரட்டை குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளமை மட்டக்களப்பு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த விபத்தில் மட்டக்களப்பு கல்லடி புதிய டச் பார் இன்னாசியார் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள 48 வயதுடைய ஜூட் ஹென்ரி, 42 வயதுடைய அவரது மனைவி கிறிசிண்டா ஹென்ரி, 19 வயதுடைய அவர்களது மகன் ஜூஹெய்ட், 10 வயதுடைய மகள் ஷெரபி ஆகியோரும் கருவப்பங்கணி முதலாம் குறுக்கு வீதியை சேர்ந்த 34 வயதுடைய லிஸ்டர், 27 வயதுடைய அவரது மனைவி நிசாலி, அவர்களது இரட்டை குழந்தைகளான 3 வயதுடைய பெய்ஹா மற்றும் ஹனாலி ஆகியோரும், நிசாலியின் தாய் தந்தையரான 56 வயதுடைய ரெலிங்டன் சாப்ஸ், 53 வயதுடைய சில்வியா ஆகியோரும் பலியாகியுள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் நிசாலியின் குடும்பத்தினை சேர்ந்த அனைவரும் பலியான நிலையில் ஜூட் ஹென்ரியின் ஒரு மகள் ஆபத்தான நிலையில் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள உறவினர்களின் வீட்டுக்கு சென்றுவிட்டு அம்பாறையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் போது வேனில் 12 பேர் சென்றுள்ளதாகவும் 10 பேர் பலியாகியுள்ள நிலையில் 2 ஆபத்தான நிலையில் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சடலங்கள் மகியங்கனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மகியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மாலை மலேசியாவிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானம் மத்தளை விமான நிலையத்துக்கு திசை திருப்பப்பட்டது. மோசமான காலநிலை காரணமாக இவ்விமானம் திசை திருப்பப்பட்டது. மூவின மக்களும் கலந்து கொண்ட தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு அட்டனில் இன்று இடம்பெற்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் மலையகத்தின் பிரதான நிகழ்வு ஹெட்டன் நேக்ரோதாராமய விகாரையில் இன்று காலை 7:40 மணிக்கு விகாரையின் பிரதான தேரர் சங்கைக்குரிய மாகம விமல தேரரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த எண்ணெய் தேய்க்கும் நிகழ்விற்கு தமிழ், சிங்கள, முஸ்லிம் ஆகிய இனத்தவர்கள் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். மேலும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சிங்கள தமிழ் புத்தாண்டையொட்டி தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் வைபவத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான வைபவம் இன்று காலை மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களாராம ரஜமகா விகாரையில் மாகாண பிரதி சங்கநாயக்கருக்கும் விகாராதிபதியுமான அம்பிட்டியே சுமணரத்ன தேரரின் தலைமையில் நடைபெற்றது.
இந்நிகழ்வில் போலீசார், படையினர், பொதுமக்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். கல்முனை சுபத்ராம விகாராதிபதி சங்கரத்ன தேரர் உட்பட பல மதகுருமார்களும் கலந்து கொண்டனர். தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் விவரங்களை வெளியிட அரசியல் கட்சிகள் சில இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கட்சிகள் சம்மதித்தால் மட்டுமே அவற்றின் நிதி நிலைமைகளை தமது இணையத்தில் வெளியிட முடியும் என்றும், கட்சிகளின் நிதி அறிக்கை ஒரு மூன்றாம் தரப்பு ஆவணம் என்பதால் அவர்களின் சம்மதமின்றி அவற்றை தங்களால் வெளியிட முடியாது என்றும், இதுவரை சில கட்சிகளே இதற்கான சம்மதத்தை தெரிவித்துள்ளன என்றும் தேர்தல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகல கட்சிகளும் தமது நிதி நிலவரங்கள் பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் திணைக்களம் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்துள்ளது. சகல கட்சிகளும் அவற்றை அனுப்பி வைத்ததன் பின் அந்த கட்சிகளின் சம்மதத்தோடு அவை தமது இணையதளத்தில் வெளியிடப்படும் என தேர்தல் திணைக்கள பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய 1271 பேரின் சாரதி அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலத்தில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய 1271 பேரின் சாரதி அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் இந்திகா ஹபுகொட தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் வீதி ஒழுங்குகளை மீறிய சாரதிகள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாகந்துர மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்ட மேலும் 6 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த 6 பேருக்குள் மாக்கந்துரை மதுஷின் மைத்துனர் முறையிலான உறவினர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த 6 பேரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பின் பிரிவினர் இணைந்து குறித்த நபர்களிடம் தற்சமயம் விசாரணை செய்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். ஐஸ் எனப்படும் போதைப் பொருளுடன் இன்று அதிகாலை சட்டத்தரணி ஒருவர் உள்ளிட்ட 3 கொள்ளுப்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கொள்ளுப்பிட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்த 33, 38 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என தெரிவித்து பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகம் முன்பாக இடம்பெற்றது. குறித்த பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பல இருக்கும் நிலையில் அதனை நிவர்த்தி செய்து தராது அப்பகுதியில் மதுபான சாலையை அமைப்பதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த பகுதியில் 2 பாடசாலைகள் உள்ளதாகவும் அப்பகுதியில் மதுபான சாலை அமைப்பதில் எமக்கு உடன்பாடு இல்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த விடயம் தொடர்பில் கரைச்சி பிரதேச சபை வளாகத்தில் போலீசார், மதுவரி திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியில் மதுபான சாலையை அமைக்க வேண்டாம் என தெரிவித்து பலமுறை மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிராமத்தில் ஒழுங்கான தண்ணி குடிநீர் இல்லை, அதை விட்டுட்டு இப்போ மது சாலை வேணுமென்று சொல்லி இப்போ வந்து நிற்கணும். எங்களோட மக்கள் வந்து கிட்னி பிரச்சனை, கல்லடசல் கொண்டு ஹாஸ்டல் வழியே போய் திரிக்கணும். அதுக்காக நல்ல தண்ணீர் ஒன்ற வசதியை செய்து கொடுப்போம்ட்டு யாருமே இதுவரைக்கும் முன்வரவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் 2 பக்கமும் பாடசாலை இருக்குது, இடையில சயின்ஸ் சென்டர், டியூஷன் சென்டர் ஒன்று இருக்குது. 5 மணிலேருந்து 6 மணி மட்டும் இந்த மாணவிகள் அதால் தான் சென்று வர்றது. நான் கூட சில வேளையில் பஸ் லேட் ஆகினா கூட நடந்து தானே அதால் போகிறது. இது இந்த மதுபான சாலை வந்துட்டா துணிஞ்சு நாங்கள் அதால் செல்ல முடியாது. அதனால் எங்களை பெரிய பிறந்த கிராமத்துக்கு இந்த மது சாலை எங்களுக்கு வேண்டாமென்று தான் இத்துடன் 4வது முறையாக நாங்கள் கேட்டு இன்றைக்கு வந்து நிற்கிறோம் இந்த ஏஜி ஆஃபீஸில். இந்த அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் வரி அறவிடுவதன் காரணமாக பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை அதிகரித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
தங்காலை கால்டன் இல்லத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தேவையற்ற விதத்தில் வரி அறவிடுவதன் காரணமாக பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை அதிகரித்ததாகவும் எதிர்வரும் தேர்தலில் தற்போதைய அரசாங்கம் பாரிய தோல்வியொன்றை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக முன்னாள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கால்டன் இல்லத்துக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சு மேலும் 27 மருந்துகளுக்கான விலைகளை குறைப்பதற்கு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தற்போது சந்தையில் நடைமுறையில் உள்ள மருந்து பொருட்களின் விலைகளை ஆய்வு செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் ஓரிரு தினங்களில் அந்த நடவடிக்கை நிறைவேறும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய மருந்து பொருட்கள் செயற்பாட்டு அதிகார சபையின் விலை கட்டுப்பாட்டு குழு மூலம் மருந்து பொருட்களின் விலைகளை ஆய்வு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேற்படி 27 மருந்துகளில் புற்றுநோய்க்கான மருந்துகளும் உள்ளடங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், நோயாளர்களின் நன்மை கருதி இதுவரை 73 மருந்துகளுக்கான விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. தற்போது 27 மருந்துகளுக்கான விலைகளை குறைக்க உள்ளதுடன் அதனை அடுத்து தனியார் துறை வைத்தியசாலைகளிலும் கட்டணங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேச சபை பிரிவில் உள்ள மீராவோடை வாராந்த சந்தை தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்று கோரி ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளருக்கு எதிராக அப்பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்டமாவடி பிரதேச சபைக்குட்பட்ட மீராவோடை வாராந்த சந்தையை மாதத்தில் 2 தடவைகள், அதாவது முதலாவது வாரமும் 3வது வாரமும் வாராந்த சந்தையாக நடத்துமாறு ஓட்டமாவடி பிரதேச சபையினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த தீர்மானத்தினை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்து வாராந்த சந்தையினை தொடர்ந்து நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இதனை தடுத்து நிறுத்துமாறு கோரி ஓட்டமாவடி பிரதேச சபையானது வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வகையில் மீராவோடை வாராந்த சந்தை தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்று கோரி மீராவோடை பாடசாலை வீதியில் ஆரம்பித்த பேரணி சந்தை வீதி வழியாக மீராவோடை மீரா ஜும்மா பள்ளிவாசல் வரை வந்தடைந்தது. குறித்த பேரணியும் ஆர்ப்பாட்டமும் மீராவோடை மீரா ஜும்மா பள்ளிவாசல், மீராவோடை வர்த்தக சங்கம், பொதுமக்கள், பொது அமைப்புகள் என்பன இணைந்து நடாத்திய பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது வாராந்த சந்தை மூவினத்தின் சகவாழ்வின் அடையாளம், அதனை சீர்குலைக்க வேண்டாம். தவிசாளரே, பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டாதே. ஏழைக்காய் ஆரம்பித்த சந்தையை செல்வந்தருக்காக மூடாதே. கோரளைப்பற்று மேற்கு பிரதேசத்தில் உள்ள 6000 பேரின் உரிமையை 16 பேருக்காக மறுக்காதே. ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே என பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் பேரணியில் மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் வாராந்த சந்தையை ஆரம்பித்த தவிசாளரே தற்போது இதனை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மீராவோடை வாராந்த சந்தையை ஒவ்வொரு வாரமும் நடாத்த அனுமதி வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காரணத்தினால் நாங்கள் சட்டத்தரணிகள் ஊடாக இதை சட்ட ரீதியாக அணுகுவதற்கான ஏற்பாடுகளையும் நிர்வாகம் இந்த மக்களோடு சேர்ந்து மேற்கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள சட்டவிரோத முறையிலான மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தின் பெரும்பாலான மக்கள் மீன்பிடி மற்றும் கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தேவையான மீன் மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் மன்னார் மாவட்டத்தில் இருந்தே அனுப்பப்படுகின்றது. ஆனாலும் சுருக்கு வலை, டைனமோன், தங்கூசி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுதல், சட்டவிரோதமாக சங்கு அகழ்வுகளில் ஈடுபடல், கட்டுவலை நிபந்தனைகளை மீறி மீன்பிடித்தல், டாலர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் போன்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மன்னார் கடற்பகுதியில் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான தொழில்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் பெருமளவிலான வருமானத்தை கொடுத்தாலும் எமது எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான ஒட்டுமொத்த மீன்களையும் அழித்து விடக்கூடிய மிக பரிதாபமான செயல் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மீன்பிடி தொடர்பாக, சட்டவிரோத மீன்பிடி தொடர்பாக இந்த மன்னார் மாவட்ட மீனவ சமாசமாகட்டும் அல்லது வடமாகாண இணையமாகட்டும், இவை ரெண்டும் சேர்ந்தெடுத்த நடவடிக்கைகள். இதனூடாக மாவட்டத்தில் இருக்கின்ற கடற்துறை திணைக்களம் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் காரணமாக
சட்டவிரோத மீன்பிடி என்பது சிறிய அளவிலான ஒரு தொகை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சுருக்குவலை, டைனமிட், இதே போன்று தங்குசு வலை என்பது முற்றுமுழுதாக இப்போது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அந்த முறை தற்போது எங்கு பாதிக்கப்பட்டார். திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்டோனி கிளிஃப் தோட்ட மேட்பிரிவில் இன்று காலை சிறுத்தை ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த தோட்டத்தில் தேயிலை மலையில் இவ்சிறுத்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேலும் பல சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேற்படி சிறுத்தை உயிரிழந்த இடத்தில் உயிரிழந்த நிலையில் நாய் ஒன்றின் உடற்பாகங்களும் இருந்துள்ளன. குறித்த தேயிலை மலையில் தொழில் செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் சிறுத்தை ஒன்று இறந்த நிலையில் கிடப்பதை அவதானித்து திம்புள்ள பத்தன போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை கேள்வியுற்று ஸ்தலத்திற்கு விரைந்துள்ள திம்புள்ள பத்தன போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு விடயம் சம்பந்தமாக வனவிலங்கு பாதுகாப்பு சபைக்கு அறிவித்துள்ளதை அடுத்து உயிரிழந்த சிறுத்தையை மரண பரிசோதனை செய்வதற்காக பொறுப்பேற்று வனவிலங்கு அதிகார சபைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இத்தோட்டத்தில் சில மாதங்களுக்கு மேலாக சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதுடன் லயன் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இவைகள் வந்து சென்றுள்ளதாகவும் காவலுக்காக வளர்க்கப்படுகின்ற நாய்களையும் இச்சிறுத்தைகள் வேட்டையாடி உண்ணுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இனி செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். இந்திய பொதுத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ளது. கர்நாடகா மற்றும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது. இவ்விரு மாநிலங்களிலும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான இறுதி பிரசாரங்கள் அனைத்துமே நேற்றோடு நிறைவடைந்துள்ளன. தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 97 தொகுதிகளுக்கு வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்தவும், கருத்து கணிப்பு வெளியிடவும், அரசியல் கட்சி தலைவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிறைவடைந்த பின்பே கருத்து கணிப்புகளை வெளியிட முடியும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாளை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் 27% வேட்பாளர்கள் செல்வந்தர்களாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் தீக்கிரையான உலக புகழ்பெற்ற பழம்பெரும் தேவாலயமான நோட்ரடாம் தேவாலயம் அதன் பண்டைய மெருகு குறையாமல் நவீன முறையில் மீள கட்டியெழுப்பப்படும் என பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். நோட்ரே டேம் தேவாலயம் இன்னும் 5 வருட காலத்தில் புனரமைப்பு செய்யப்படும். 5 வருடங்களில் இந்த பணிகள் பூர்த்தி செய்யப்படும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உறுதி வழங்கியுள்ளார். சுமார் 850 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான இந்த ஆலயம் தீயில் கருகி பெரும் சேதமடைந்துள்ளது. இதன் கூரை பகுதி முற்றாக சாம்பலாகியுள்ளதோடு அதன் பிரதான தூபியும் இடிந்து விழுந்துள்ளது. அதை 5 வருட காலத்துக்குள் மீள கட்டி எழுப்ப ஜனாதிபதி மேக்ரோன் உறுதி பூண்டுள்ள போதிலும் அது சாத்தியமற்றது என்றும் அதை மீள கட்டியெழுப்ப பல தசாப்தங்கள் செல்லக்கூடும் என்றும் துறைசார் நிபுணர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய பிரான்சின் பிரதான அரச வழக்கு தொடுநர் ரெமி ஹிட்ஸ் தலைமையில் 50 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு இது ஒரு விபத்து என்று கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மீள் கட்டமைப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிதியத்துக்கு உடனடியாக பெருந்தொகை பண உதவிகள் கிடைத்துள்ளன. பல வர்த்தக கோடீஸ்வரர்கள் தனிப்பட்ட முறையிலும் இன்னும் பல பிரபல நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்கள் சார்பாகவும் நிதி உதவிகளை வாரி வழங்கி வருகின்றமை அவதானிக்கத்தக்கது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் யமனில் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை நிறுத்தக் கோரும் சட்ட பிரேரணைக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். யமனில் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை நிறுத்த கோரும் சட்ட பிரேரணை அமெரிக்கா காங்கிரஸில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணை முறைப்படி ஜனாதிபதி டிரம்பின் அங்கீகாரத்துக்கு வந்தபோது அவர் தனக்குள்ள வீட்டோ அதிகாரத்தை பிரயோகித்து அதனை நிராகரித்துள்ளார். இந்த பிரேரணை தேவையற்றது, ஆபத்தானது, அரசியல் சாசன ரீதியான அதிகாரங்களை பலவீனப்படுத்தும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 ஆண்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின் தனது வீட்டோ அதிகாரத்தை பாவித்துள்ளவை
இது இரண்டாவது தடவையாகும். இந்த சட்டப்பிரேரணை குறிப்பிட்ட விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க படைப்பலத்தை பிரயோகிப்பதை கட்டுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் ஆகிய இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரேரணையையே ஜனாதிபதி ட்ரம்ப் தனது தனிப்பட்ட அதிகாரங்களை பிரயோகித்து நிராகரித்துள்ளார். சீன மக்கள் தினசரி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை 12 மணி நேர அடிப்படையில் வாரம் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் உலக புகழ்பெற்ற இணையவழி பொருள் கொள்வனவு மேடையான அலிபாபாவின் ஸ்தாபகர் ஜெக்மா. ஜெக்மாவின் இந்த கோட்பாடு தற்போது 996 முறை என்ற பெயரில் சீன ஊடகங்களில் காரசாரமாக விவாதிக்கப்படும் விடயமாக மாறிவிட்டது. சீன மக்கள் தினசரி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை 12 மணி நேர அடிப்படையில் வாரம் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். இல்லையேல் சீன பொருளாதாரம் உலக அளவில் அதன் முக்கியத்துவத்தையும் உள்ளீட்டையும் விரைவில் இழந்துவிடும் என்று ஜெக்மா தெரிவித்துள்ளார். 996 முறையை அமுல்படுத்த முடியும் என்றால் அது சீனாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெக்மாவுக்கு ஆதரவாக இலத்திரனியல் வர்த்தக பிரிவின் இன்னொரு ஜாம்பவானான அவரது சகா ரிச்சர்ட் லியோவும் குரல் கொடுத்துள்ளார். இவர் JD.com-இன் அதிபர் ஆவார். சீனாவின் துரித பொருளாதார அபிவிருத்தி நாட்டில் சோம்பேறிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து விட்டது என்று ரிச்சர்ட் லியோ தெரிவித்துள்ளார். சீனாவின் பொருளாதாரம் 1970ஆம் ஆண்டுகள் தொடக்கம் 2000ஆம் ஆண்டின் நடுப்பகுதி வரை சுமார் 25 வருடங்களாக 10% வளர்ச்சியை பதிவு செய்தது. ஆனால் 90களின் பிறகு அது 6% வரையில் குறைந்து விட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இனி செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மின்னல் தாக்கம் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினாலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். செபர்கமுவ மத்திய, தென், ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு ஊடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையிலான திசையிலிருந்து வீசக்கூடியதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது தென்கிழக்கு அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். இத்துடன் எமது செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.